மிஸ்டர் ரெடிஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா அடிக்கடி யூரின் போயிட்டே இருக்குதுங்க. என்ன காரணம்னே தெரியலங்க. ஒரு நாளைக்கு 20 முறை போகுது, 30 முறை போகுது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியாக இந்த அறிகுறி இருக்குது. இந்த அறிகுறிக்கான மூல காரணம் என்ன அப்படின்றத நம்ம சரியா தெரிஞ்சுக்கிட்டு அதை கடைபிடித்து நம்ம இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம். பொதுவாக அடிக்கடி யூரின் போகுது அப்படின்னாலே நமக்கு பாத்தீங்கன்னா சுகர் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலும் கேட்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக இன்னைக்கு இருக்குது. ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு பிரச்சனைனால நமக்கு அடிக்கடி யூரின் போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஒண்ணு சுகர் பேஷண்ட், இல்லைன்னா சுகர் இல்லாம இருக்கிறவங்களுக்கும் இருக்குது. அப்ப சுகர்னால போகுதுன்னா அது பாலியூரியா எக்ஸஸா பாத்தீங்கன்னா குளுக்கோஸ் நம்ம உடம்புல சேருது அப்படின்னா அதை உடம்பு வெளியேற்றுறதுக்கு ஒரு முயற்சி பண்ணும். அது யூரின் மூலமா வெளியேற்றிக்கிட்டு இருக்கும். அதனாலதான் இதுக்கு இந்த நோய்க்கு பேரே நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா அந்த சிறுநீர் வழியாக சர்க்கரை வெளியேறுதல் அப்படின்ற ஒரு வேலை நடக்கும். அதனால எக்ஸஸா சுகர் இருக்கு நம்ம உடம்புல அப்படின்றத நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஓகேனா? இப்ப சுகரே இல்லைங்க, எனக்கு சர்க்கரை எல்லாம் கிடையாதுங்க, ஆனா பாத்தீங்கன்னா ஓயாம யூரின் போகுதுங்க. ஒரு நாளைக்கு 20 முறை போகுது, 25 முறை போகுது, 30 முறை போகுது, நைட் எல்லாம் தூங்க விட மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. சர்க்கரை நோய் இல்லாமலும் அவர்களுக்கு அதிகமா சிறுநீர் போச்சுன்னா என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய மூல காரணங்களை முதல்ல கிளியர் பண்ணிட்டோம்னா அப்புறம் அப்பதான் நீங்க சரி பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு ஏதாவது யூரினரி ட்ராக்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், அங்க ஏதாவது சதை வளர்ச்சி இருக்கலாம், தடைபட்டு வரலாம், யூரின் உங்களுக்கு தடைபட்டு வரலாம். அப்ப இது ஒரு ஃபர்ஸ்ட் ரீசனா இருக்கும். நீங்க முதல்ல அதை செக் பண்ணி பார்க்கறது பெட்டர். உங்களுடைய யூரினரி ட்ராக்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன், இன்ஃப்ளமேஷன்ஸ் எனி ஏதாவது இருக்குதா அப்படின்றத கொஞ்சம் பார்த்துருங்க, பெட்டர். ஒண்ணு. இரண்டாவது காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, புரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் ஏதாவது இருக்குதான்றத பாருங்க. புரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் இருந்தாலும் உங்களுக்கு அடிக்கடி சிறுநீர் அப்படின்றது வரும். இது ஒரு மிக முக்கியமான காரணம். ஓகேங்களா? இது இரண்டாவது காரணம். இதே போல மூன்றாவது காரணம் அப்படின்னா, உங்களுக்கு நிச்சயமாக கிட்னி சம்பந்தப்பட்ட ஏதாவது ப்ராப்ளம் உங்க உடம்புல இருக்குது அப்படின்றத காமிக்கிறது தான் அது. ஏன்னா கிட்னி தான் பாத்தீங்கன்னா ரத்தத்தை சுத்தப்படுத்தி அது சிறுநீராக மாத்தி இன்னைக்கு யூரின்ல வெளியே போகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது இல்லையா? அப்போ பாத்தீங்கன்னா அங்க ஏதோ அங்க ஒரு சில ப்ராசஸ் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. குறிப்பாக நெஃப்ரான்ஸ்ல ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கு அப்படின்றத நமக்கு பாத்தீங்கன்னா காட்டக்கூடிய ஒரு அறிகுறியாக இருக்கிறது தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா யூரின் அடிக்கடி போகுது அப்படின்ற இந்த பிரச்சனை இருக்குதுங்க. கரெக்டுங்களா? இப்படி இந்த அடிப்படை காரணங்களை நம்ம சரி செஞ்சோம்னாலே சூப்பரா சரியாயிரும். குறிப்பாக சிறுநீரக மண்டலம், சிறுநீரகம், சிறுநீர் தாரை, சிறுநீர் பை, புரோஸ்டேட் கிளாண்ட், இதை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கேன் எடுத்து பாத்துருங்க. KUB அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அல்ட்ராசவுண்ட் அப்டமன் ஸ்கேன்ல KUB அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செல்ஃபாவே நீங்க போய் நோட் பண்ணி கொடுக்கலாம். ஒரு ரிப்போர்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்ப அதுல பாத்தீங்கன்னா எங்கேயாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா அது நம்மள தெளிவா உங்களுக்கு தெரிஞ்சிருங்க. அப்புறம் அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நேச்சுரோபதி மருத்துவரோ, ஆயுர்வேத மருத்துவரோ, சித்த மருத்துவர்களோ என்னன்னீங்கன்னா அதுக்கு எளிமையான தீர்வுகளையும் அவர்கள் கொடுத்துருவாங்க. அதை பயன்படுத்தினா போதுங்க, அருமையா அடியாயிருவீங்க. சரிங்களா? ஆமா. அப்ப மூல காரணம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, கிளியர். சர்க்கரையினால அதிகமா யூரின் போகுது அப்படின்னம்னா உங்களுடைய சர்க்கரையை முதல்ல கட்டுப்படுத்துங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய சிறுநீரகத்தை பலப்படுத்துங்க, சரியாயிரும். கிளியர். சர்க்கரை இல்லாம உங்களுக்கு யூரின் அதிகமாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அவர்களுக்கு ஈஸியான இப்போ ஒரு டிப்ஸ் சொல்றேன், பயன்படுத்தி பாருங்க. சிறுநீர் கட்டு அப்படின்றது பாத்தீங்கன்னா ஈஸியா கிடைக்கும். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, முருங்கை கீரை இருக்கு பாத்தீங்களா? ஆமா, இது நம்மளுடைய கிராமத்துல மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு முறைங்க. அதுதான் உங்களுக்கு சொல்றேன், பயன்படுத்தி பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும். முருங்கை கீரை இருக்கு இல்லையா? இந்த முருங்கை கீரையை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த முருங்கை கீரையில கொஞ்சோன்னு தண்ணி ஊற்றி அதை முதல்ல அப்படியே பாத்தீங்கன்னா வேக வைங்க. வேக வைக்கப்படும் பொழுது பாத்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம், அதாவது ரொம்ப அதிகமாக ஊற்றக்கூடாது, கொஞ்சமா ஊற்றுங்க. அந்த கீரை பாத்தீங்கன்னா அந்த தண்ணியில வெந்து அப்படியே கொஞ்சம் லைட்டா ஒரு உப்புன மாதிரி வரும். அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சிடும். அவ்வளவுதான். தண்ணி அதுலயே கொஞ்சம் சுண்டணும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இறக்குற கண்டிஷன்ல ஓகேனா இறக்கி வச்சுட்டு அடுத்ததாக எள்ளு புண்ணாக்கு. இந்த எள்ளு புண்ணாக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்படாத நபர்கள் இந்த எள்ளு புண்ணாக்கு எங்க கிடைக்கும் அப்படின்றது அடுத்த கேள்வியாக இருக்கும். எள்ளு புண்ணாக்கு எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இன்னைக்கு செக்கு நல்லெண்ணெய் அரைக்கிறாங்க பாருங்க,
அவங்ககிட்ட ஃபுல்லாக எள்ளு புண்ணாக்கு தான் இருக்கும். அந்த எள்ளு புண்ணாக்கு ஃபுல்லாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு தீவனங்களுக்கு வந்து அவங்க வந்து சேல் பண்ணுவாங்க. திரும்ப கொண்டு போய் சேல் பண்ணுவாங்க. அதனால மாட்டு தீவன கடைகளில் கிடைக்கும். அல்லது இந்த மாதிரி செக்கு என்ன ஆற்ற இடத்துல கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும் எள்ளு புண்ணாக்கு பெஸ்ட். அப்போ மாட்டு தீவன கடைகளை கூட வாங்கிக்கலாம். இந்த எள்ளு புண்ணாக்கு கொஞ்சம் எடுத்துக்கங்க. இந்த எள்ளு புண்ணாக்கு எடுத்து கொஞ்சம் அப்படியே லைட்டாக கொஞ்சம் தட்டி அப்படியே சும்மா சுற்றியில் லைட்டாக தட்டினீங்களாலே அப்படியே ஒரு தூள் ஆயிரும். அப்படி தூளாக ஆக்கிட்டு ஓகே, ஒரு கைப்பிடி நம்ம முருங்கை கீரை எடுத்து அதை வந்து கொஞ்சம் வேக வச்சிருக்கோம் இல்லையா, இது கூட இந்த எள்ளு புண்ணாக்கை எடுத்து அப்படியே அதில் போடுங்க. எவ்வளோங்க போடலாம்? ஒரு 10 கிராம் 15 கிராம் கூட போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எடுத்து அது கூட போடுங்க. போட்டுட்டு திரும்ப அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வதக்குங்க. அதாவது இந்த வடை பாத்திரத்தில் போட்டு வடை சட்டியில் போட்டு அப்படியே லைட்டாக வதக்குங்க. இந்த எள்ளு புண்ணாக்கில் இருக்கக்கூடிய இந்த எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அதில் வந்து இறங்கும். இப்போ அந்த முருங்கை கீரைக்குள்ள இந்த சாரம் வந்து சேரும். இதை ரெண்டையும் அப்படியே நல்லா கிளறி விட்டு அப்படியே வதக்குங்க. வதக்கணுன்னா இது ரெண்டும் மெல்ட் ஆகி ஒரு பக்குவத்துக்கு வந்து வரும் பாருங்க, அப்படியே இறக்கிருங்க. அவ்வளோதான். எள்ளு புண்ணாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது மெல்ட் ஆகி கீரையோட சேர்ந்துடும். கீரையும் எள்ளு புண்ணாக்கும் சேர்ந்து இது ஒன்று வந்துடும். இது வந்து ஒரு எள்ளு உருண்டை மாதிரி அப்படியே எடுத்துட்டு இதை சாப்பிட்டு வர ஓகேங்களா, நம்மளுடைய எக்ஸஸ் யூரின் வந்து போகிறது கட்டுப்படுங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும். எப்போங்க சாப்பிடலாம்? இதை நம்ம காலை வேலையிலையும் சாப்பிடலாம், இரவு வேலையிலையும் சாப்பிடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அப்போ காலை வேலையும் இரவு வேலையும் இதை நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு 7 டேஸுங்க, அதிகபட்சம் வந்து 30 நாள் வரைக்கும் இதை நீங்கள் சாப்பிடலாம், ஒன்றும் தப்பே கிடையாது, சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. 7 நாள்ல இருந்து 30 நாள் வரைக்கும் நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். 30 நாளைக்கு அப்புறம் தேவையில்லை. சப்போஸ் ஒரு தேவைப்படுதுன்னா திரும்ப நம்ம கேப் போட்டு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஆமாம், அதிகபட்சம் அந்த 30 நாள் வரைக்கும் எடுக்கப்படும் பொழுது உங்களுக்கு வித்தின் 1 வீக்லேயே அந்த மாற்றத்தை உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஒருத்தருக்கு 25 முறை வர்றது இதை எடுத்து ஒரு 7 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 15 முறையாக மாறும். அடுத்து திரும்ப இன்னொரு 7 டேஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது வந்து வெறும் 8 முறையாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அடுத்த சைக்கிள் கிளியர் ஆயிரும். அப்போ நார்மலாக எவ்வளோங்க வரணும்? ஒரு நார்மலாக ஒருத்தருக்கு 6 முறை யூரின் வர்றது தாங்க நார்மலு. எக்ஸஸாக 1 or 2 டைம்ஸ் வந்து எக்ஸஸ் ஆகலாம், தப்பு கிடையாது. அதை விட ரொம்ப அதிகமாக தான் போகக்கூடாது. 25 முறை 30 முறைன்றது ரொம்ப அதிகம். அப்போ முருங்கை கீரையும் எள்ளு புண்ணாக்கும் நமக்கு போதும். இதை மட்டும் பயன்படுத்தியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக சிறுநீர் போகிறத நம்ம வந்து கட்டுப்படுத்திக்க முடியும். ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூல காரணம் என்னன்றது தெரிஞ்சு அதையும் நீங்கள் பேரலாக சரி பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் இதற்கு நிரந்தர தீர்வுங்க. ஆமாம். அப்போ நம்ம ஒரு அல்ட்ராசவுண்ட் அப்டமன் ஸ்கேன் ஒன்று எடுத்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆயுர்வேத மருத்துவர்களையோ இயற்கை மருத்துவர்களையோ சித்த மருத்துவர்களையோ நானீங்கன்னா சரியான ஒரு தீர்வு கிடைக்கும். இப்போ இதில் வந்து கிளியர் ஆகலாம். இதை பயன்படுத்தி உங்களுடைய அதிக சிறுநீர் அப்படின்ற அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவந்து ஆரோக்கியம் அடைய வாழ்த்துக்கள். நன்றி.